الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த ரமதானுல் முபாரக் சங்கை பொருந்திய பிறை 12வது தராவீஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவுபடுத்தி அல்லாஹுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் இந்த வணக்கம் உள்ளிட்ட ஏனைய ரமதானிய வணக்கங்களையும் அல்லாஹ் கபூல் செய்தருள் புரிவானாக. ரமதானினுடைய ஏனைய பகுதிகளும் எல்லா வகையான சிறப்புகளோடும் கழிவதற்கும் அது அங்கீகாரம் பெறுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று சூரா அன்-நஹ்ல் நிறைவடைந்து சூரா இஸ்ரா அதுவும் நிறைவடைந்து சூரத்துல் கஹ்ஃபை நாம் ஒரு முக்கால்வாசி ஓதியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பல்வேறு செய்திகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இன்றைய வசன வரிகளில் நாம் இன்று நமது சிந்தனைகளுக்கு எடுத்துக்கொண்டு நமது வாழ்வில் அதை உள்வாங்க வேண்டிய விஷயமாக அல்லாஹ் அருள்மறையில் சொல்கிறான், மா இந்தக்கும் யன்ஃபத் வமா இந்தல்லாஹி பாக். மா இந்தக்கும் யன்ஃபத், படைச்சவன் சொல்றான், அல்லாஹ் சொல்றான். மா இந்தக்கும் யன்ஃபத், உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் அழிஞ்சிரும், எல்லாம் முடிஞ்சிரும். ஒமா இந்தல்லாஹி பாக், அல்லாஹ் கிட்ட எது இருக்குமோ அதுதான் நிலையா இருக்கும். இது அல்லாஹ் சொல்ற. அவன் சொன்னா அதுக்கப்புறம் வேற யாரு சொல்லணும்? அவன் சொன்னதுக்கு பிறகு நாம அப்படிலாம் நடக்குமான்னு யோசிக்கவும் தேவையில்ல, அதை குறித்து ஆராய வேண்டிய அவசியமும் இல்லை. அதுதான் நடக்க போகுதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்ப உங்ககிட்ட எதெல்லாம் நீங்க வச்சிருப்பீங்களோ அதெல்லாம் முடிஞ்சிரும், அதெல்லாம் அழிஞ்சிரும். எதை நீங்க அல்லாஹ் கிட்ட கொடுத்திருக்கீங்களோ அதுதான் இருக்கும். وَلَنَجْزِيَنَّ صَبَرُوا أَجْرَهُمْ أَحْسَنَ مَا كَانُوا يَعْمَلُونَ. அல்லாஹ் சொல்வான், நாம் அவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை செஞ்சாங்க இல்லையா, அதற்கான கூலிய நம்ம மிகச்சிறந்த விதத்துல கொடுப்போம். அல்லாஹ் சொல்றான், எதெல்லாம் அவங்க செஞ்சாங்கல்ல அது ரொம்ப அழகான முறையில் நம்ம கொடுப்போம்னு சொல்றோம். என்ன பொறுமை செஞ்சோம்? நாம எதை பொறுமை செய்யணும் அப்படின்னா, நம்ம நல்லதை செய்யறதுக்கு பொறுமை தேவைப்படுது, கெட்டதை தவிர்க்கிறதுக்கும் பொறுமை தேவைப்படுது. இரண்டுக்கும் பொறுமை அவசியம். நல்லதை இப்ப நாம செய்யணும்ல, அதுக்கு பொறுமை வேணும்ல. கெட்டதை விடணும், அதையும் உடனே செஞ்சிடக்கூடாது. நல்லதை நிதானமா செய்யறதுக்கு பொறுமை வேணும், கெட்டதை விடுறதுக்கு பொறுமை வேணும், அதை விட்டு தவிர்த்திருக்கிறதுக்கு பொறுமை வேணும். சில பேர் அந்த பொறுமை இல்லாம சட்டுன்னு ஏதாவது பேசிடுவாங்க. அவங்களுக்கு கோபம் கொப்பளிக்கும் போது, கோபம் வரும் பொழுது பட்டுன்னு ஏதாவது வார்த்தையை விட்டுருவாங்க. இது பொறுமை இல்லைன்னு அர்த்தம். ஒரு தவறை செய்யறதுக்கு பட்டுன்னு செஞ்சிருவாங்க. யாரும் அடிக்கணும்னா சட்டுன்னு அடிச்சிருவாங்க, ஏதாவது ஒண்ணு நடந்துடும். அப்ப இந்த இடத்துல பொறுமை அப்படிங்கிறது இரண்டுக்கும் தேவை. அந்த இரண்டையும் யாரு சரியாக பொறுமையோடு நிறைவேற்றினார்களோ அவங்களுக்கு நாம அழகான கூலியை தருவோம் அல்லாஹ் சொல்றோம். இது ஒண்ணு சிந்தனைக்கு எடுக்க வேண்டியது. அதே மாதிரி நம்ம ஓதுன வசனத்துல ஒண்ணு சூரா கஹ்ஃப்ல வந்தது, அல் மாலு ஒல் பனூனு ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. பொருள் செல்வங்களும் மக்கள் செல்வங்களும் இந்த பூமியினுடைய அலங்காரங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் கிட்ட ஒல் பாக்கியாத்து சாலிஹாத், நல்ல அமல்கள் இருக்கு பாத்தீங்களா, நிலையான இது. ஹைருன், அதுதான் சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்றோம். உங்க ரப்பு கிட்ட சிறந்தது எது?
அந்த பாக்கியாத்து சாலிஹாத்து தான், நல்ல அமல்கள் தான் சிறந்தது. இது எல்லாத்திலையும் பொருந்தும். நல்ல அமல்கள் அப்படிங்கும் பொழுது இந்த மாலு, அதே மாதிரி அவுலாது, பிள்ளைகள், அல் மால் ஒல் பனூன் அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம மேல சொன்ன ஆயத்தையும் இந்த ஆயத்தையும் எல்லாத்துக்குள்ளேயும் பொருத்தி பார்க்கணும். நம்ம இந்த உலகத்தில் எதையும் நாம் வைத்து செல்பவர்களாக இல்லாமல் எல்லாத்தையும் நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பவர்களாக நாம் ஆகிவிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது நம்மளோட ஆயுளா இருந்தாலும் சரி, நமக்கு கிடைச்ச செல்வமா இருந்தாலும் சரி, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக எதுவாக இருந்தாலும் நாம அதை அல்லாஹ் கிட்ட சரியா ஒப்படைச்சிடணும். அது நமக்கு தந்த அமானிதம், அன்பளிப்புன்னு அல்லாஹ் சொல்றான். யஹபுலிமை யஷாவு இனாசா வ யஹபுலிமை யஷாவு துக்கூராம்பா. சிலர்களுக்கு நாம் நாடியவர்களுக்கு என்ன செய்யறோம், அல்லாஹ் நாடினவங்களுக்கு அன்பளிப்பாக பெண் பிள்ளையை கொடுக்கறான், அன்பளிப்பாக ஆண் பிள்ளையை கொடுக்கறான் அப்படின்னு சொல்றான். எல்லாம் அன்பளிப்பு. இதை குறித்து நாளை மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்வாங்க. சரி, இப்ப நாம இப்படி இருக்கிறதுனால இப்ப இன்றைய நாள்ல நம்ம ஒரு சின்ன ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து ஒரு சின்ன நினைவை நாம கொண்டு வர வேண்டியது இருக்குது. ஏன்னா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை மகளார் அவங்க இந்த ரமதான்ல தான் வஃபாத் ஆனாங்க. 12 அவங்க 2ல வஃபாத் ஆனாங்க, இன்னொரு ரிவாயத்துல 3ல வஃபாத் ஆனாங்க. ஆனா நம் நினைவுபடுத்தக்கூடிய நாளாக ஹதீஜா நாயகிக்கு அப்புறம் அவங்க நினைவுபடுத்துவாங்க, தாயாருக்கு அப்புறம் நினைவுபடுத்துவாங்க. இந்த மாதிரி பிள்ளை இது இருக்க, இது சாலிகான பிள்ளைன்னு நிறுத்துறோம் இல்லையா, இன்னைக்கு வரைக்கும் இல்ல, கியாமத்து வரைக்கும் இல்ல, கியாமத்திலும் கூட அவர்கள் மிகச்சிறந்தவர்களாக தலைவிகளாக வந்து நிற்பார்கள், உத்தமர்களாக வந்து நிற்பார்கள். ஒப்பற்ற முறையில் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக வந்து நிற்பார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் அவங்கள வச்சான். பாக்கியாத்து சாலிஹாத்தில் ஆனாங்க, நிலையான சாலிஹாத்துகள் அவங்க ஆயிட்டாங்க. பொருட்செல்வங்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்துட்டு போனாங்களே. இப்ப இந்த இறையெல்லாம் கட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி பல்வேறு விதமான நற்காரியங்கள்ல தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிச்சாங்கல்ல, இதெல்லாம் பாக்கியாத்து சாலிஹாத்தில் கட்டுப்பட்டது, நிலையான ஒன்றில் கட்டுப்பட்டது. நான் மேல சொன்ன ஆயத்தின் பிரகாரம் பார்க்கக்குள்ள அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சதுல கட்டுப்பட்டது. இவங்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட கொடுத்துட்டாங்க அந்த பொருளை, தாங்கிட்ட இருந்த பொருள் தான். நேற்று பேசிட்டு இருக்கும்போது வகுப்பு சம்பந்தமானது பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு கிராமத்தையே வக்குஃப் செஞ்சிருக்கிறார். ஒரு கிராமத்தையே. சமீபத்தில் கூட சில சர்ச்சைகள் ஓடி இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். பெரிய சர்ச்சையா ஒன்று ஓடின விஷயங்கள். வளமையா பேசக்கூடிய ராஜா போன்றவன்லாம் பேசணும் இந்த இதுல சம்பந்தமா பேசக்குள்ள. வக்குஃப்ங்கிறது, வக்குஃப் ஆக்ட்ங்கிறது எப்போ வந்துச்சு? 1000 ஆண்டுகால பழமையான கோயில்கள் அப்படிங்கிறது கோயில் முந்தி வந்ததா இல்ல வக்குஃபுப்படி ஆக்ட் முந்தி வந்ததா? எங்க கோயில் 1000 ஆண்டுகள் பழமையானது, வக்குஃப் வந்தது எப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என்ன நீங்க இந்த சொத்துக்களை எல்லாத்தையும் நீங்க வக்குஃப் தாரை பார்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கத்தை வந்து விமர்சிச்சு பல்வேறு வகையான சர்ச்சைகள்லாம் ஓடிச்சுன்னு தெரியும். அப்ப அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸை எடுத்து பார்த்திருக்கிறாங்க. பார்த்தால் அப்பமே 1000 ஆண்டுகள் அங்க அந்த முன்னாடியே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, இந்த கோயில் இருந்திருக்கிறது அங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு ஊருங்கிறது சில நபர்களுக்கு சொந்தமாகத்தான் இருக்கும். அதை அப்படியே வாங்கியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஊரையும், அந்த கிராமத்தையே அப்படி வாங்கியிருக்கிறாங்க. கிராமத்தையே அப்படியே வாங்கி வக்குஃப் செஞ்சிருக்கிறாங்க. வக்குஃப் செய்யும் பொழுது அவர் வார்த்தை பதிவு செஞ்சிருக்கிறார், இந்த கோயிலை சுற்றி உள்ள குளங்கள் எதுக்கும் சேதம் வந்து விடக்கூடாது. இது ஃபுல்லா வக்குஃப் தான், ஆனா இவைகளுக்கு எந்த பாதகமும் வந்து விடக்கூடாது அப்படின்னு போட்டதுனால வக்குஃப் அதை பராமரிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகிறது மாத்திரமல்ல, அதை யாரும் இடிக்கவும் அனுமதிக்க முடியாது. இப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் அமைதியா போச்சுன்னு வைங்களேன். ஒரு கிராமத்தையே வாங்கி வக்குஃப் செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கெல்லாம் வக்குஃப் நின்று போச்சு. இப்பெல்லாம் வக்குஃப் எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது.
இருக்கிற வக்குஃப சூறையாடுறது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆங்காங்கே அதை எப்படி தன்னுடைய ஹசானாக்கு நிரப்புறது அப்படின்னு இதெல்லாம் அல்லாஹ்வுக்காண்டி கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம ஆயுள் இருக்கு, நம்ம ஆயுள் இப்ப நமக்கு சொந்தமானதை நாம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அவன் சொன்ன நேரத்தில் அந்த வணக்கத்தை நாம் செயல்படுத்துகிற பொழுது, நாம திக்ர்கள்லயே நம்ம வாழ்க்கையை கழிக்கும் பொழுது, இந்த ஆயுளை நாம் அல்லாஹ்விடத்தில் இப்ப உட்கார்ந்து இருக்கிற நேரம், தொழுத நேரம், இந்த நேரங்கள் எல்லாம் இப்ப நாம அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்ச நேரம். பொருளாதாரமும் அதே மாதிரி தான், பிள்ளைகளும் அதே மாதிரி தான். பிள்ளைகளை நான் என் கண்ட்ரோல்ல இருந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. பெருமக்கள் சொல்லுவாங்க, அழகான வார்த்தைகளை சொல்லி தருவாங்க, உங்க பிள்ளைகளை நீங்க அல்லாஹ் கிட்ட ஒப்படைங்க. ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கிற பொழுது, நான் என்னை ஒப்படைக்கிறேன் உன்னிடத்தில் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. வீட்டில இருந்து வெளியேறும் பொழுது, யா அல்லாஹ் நான் உன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போறேன்பாங்க. தன் பிள்ளைகளை வெளியே அனுப்பும் பொழுது இறைமறையில் ஒரு வார்த்தை உண்டு. அந்த ஆயத்தின் பின்னணியில் பெருமக்கள் சொல்வார்கள், இந்த ஆயத்தை ஓதி எந்த பிள்ளைகளை நீங்கள் கார்மானப்படுத்துகிறீர்களோ அந்த பிள்ளைகள் தவறான வழிகளுக்கு செல்லாமல் பாதுகாக்கப்படும். இறைமறையில் இருக்கிற ஒரு ஆயத். வஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். வஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என் காரியத்தை தைரியமா இப்ப நாம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறோம், நம்ம வீட்டை விட்டு போறோம், அல்லது நம்ம பொருளாதாரத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு போறோம், ஒரு வியாபார ஸ்தலத்துல இருந்து கிளம்புறோம். இந்த வார்த்தையை ஓதுனா அவ்வளவு பெரிய பாதுகாப்பு, அவ்வளவு பெரிய செக்யூர் ஏற்பட்டுங்கிறாங்க. என்ன? உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என் காரியத்தை நான் ஒப்படைக்கிறேன். யாரிடத்தில்? இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைக்கிறேன். அல்லாஹ் கிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன். இன்னல்லாஹ, அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், பஸீரும் பில் இபாத், அவன் அடியார்களை அவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். இப்ப இங்க இருக்கும்போது இப்படி ஒரு கேமரா வச்சிருக்கு, எல்லாம் பாக்குறாங்க, இருந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, இதை விட்டு அங்கிட்டு போன உடனே அதான் கேமரா தான் மறைஞ்சு போச்சு இல்லையா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும்ல. இது இந்த கண்களுக்கு. ஆனா அதே சமயத்துல எல்லா இடமும் கேமரா பொறுத்து இருக்கு அப்படின்னா அவன் எங்க போனாலும் தப்பிக்க முடியாது இல்ல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் பார்வையில் அதை கொண்டு வந்து விடுவான். நம்ம பிள்ளைகளை வெளியே அனுப்பும் பொழுது, இன்னைக்கெல்லாம் அப்படிதான், ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் சரி, ஒரு காலேஜ், இன்னைக்கு ஸ்கூல்லையே கெட்டு போய் கிடக்குது. காலேஜில் போய் பிள்ளைகள்லாம் சரியா திரும்பி வருவானான்னு பயமா இருக்கு. அந்த பெற்றோர்கள் எல்லாம் பயந்துகிட்டே இருக்கிறாங்க, என் பிள்ளை போனான்னு அவன் எப்படி வரப்போறான்னு தெரியலையே, எந்த தொடர்புகளோடு வரப்போறான்னு தெரியலையேன்னு பயந்து இருக்கிறாங்க இந்த காலத்துல. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை விடும் பொழுது அவ்வளவு தவிக்கிறாங்க. அவங்க படக்கூடிய கஷ்டம் அவர்களுக்குத்தான் தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியாது. என்னை யாரும் கேட்கக்கூடாதுங்கிற எந்த இடத்துல அவன் வந்துடுறான் அந்த பிள்ளை. இப்ப இவனை என்ன பண்றது? வேற வழியே இல்லை அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறது தவிர. இந்த வார்த்தையை நம்ம ஓதி அனுப்பணும். அவன் தலையில கைய வச்சு, ஓ ஃபவ்வில் அம்ரி இலல்லாஹ், என்னுடைய இந்த காரியத்தை அல்லாஹ் இப்ப நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத், நீ கண்காணிப்பவனாக இருக்கிறா அடியார்களை, நீ பாத்துக்கோ, உன் கார்மானத்துல விடுறேன்னு சொல்லிட்டு விடணும். அந்த மாதிரி செஞ்சிட்டா இப்ப யாருடைய பொறுப்புக்கு போயிடுறார்? அவரு அல்லாஹ்வுடைய பொறுப்புக்கு போயிடுறார். அவன் பார்த்துக்குவான் எப்படி அந்த பிள்ளையை தற்காக்கணும்னு சொல்லி. சரி, பெண்ணினத்தினுடைய பெருமை மிகு சீமாட்டி ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தனித்துவ அடையாளம், சாமானியமான ஆள் கிடையாது, ஒரு தனித்துவ அடையாளம். எந்த அளவுக்கு அப்படின்னா, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மூலமாக ஈன்ற பொழுது அவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அடைந்தார்கள். நமக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பெண் மக்கள் மொத்தம் எத்தனை பேரு? இப்படி அமைதியா இருந்தா எப்படி? இது எதுக்கு தெரியுதா? கேள்வி கேட்காம வாய் அடைக்கிறதுக்கு போங்க. எத்தனை பேரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பெண் பிள்ளைகள் எத்தனை பேரு? மாஷா அல்லாஹ். பாத்தீங்களா, அந்த சின்ன பிள்ளை கரெக்டா சொல்லிட்டா. பாத்தீங்களா,
4 பேர். யாரெல்லாம்? முதல்ல சத்தமா ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா, ஜெய்னப் சித்தி ருக்கையா அம்மா. அப்புறம் உம்மு குல்சூம் நாயகி ரலியல்லாஹு. அதாவது அவ எண்ணிக்கையை கரெக்டா சொல்லிட்டாக, பேர்கள் எல்லாம் இங்க தான் வருது. ஜெய்னப், ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா. இவ சொல்லுங்க, முத யாரு? ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது ருக்கையா ரலியல்லாஹு, மூணாவது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு, நாலாவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 4 பேர் அவ்வளவு அருமையான பிள்ளைகள். இதுல ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் ஒரு தனித்துவ அடையாளமா இது பண்ணாங்க. அது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான சிறப்பு. சய்யிதத்துன் நிசாஇ அஹ்லுல் ஜன்னான்னாங்க. சிறு பிராயத்திலேயே அவ்வளவு பெரிய நுட்பமான அறிவு ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபீதீன்னாங்க, என்னுடைய ஈரக்குல துண்டுன்னாங்க. 3 ஃபாத்திமாக்கள் இருந்தாங்க அந்த ஒரு வீட்டுக்குள்ள. அலி ரலியல்லாஹுடைய தாயாரு ஃபாத்திமா தான், அவ பேரு ஃபாத்திமா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஃபாத்திமாங்கிற பேரையே எங்க இருந்து தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? இந்த காலத்துல இன்டர்நெட்ல மாதிரி இன்னைக்கு இன்டர்நெட்ல தேர்ந்தெடுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்து என்னன்னா, ஃபாத்திமா நாயகிங்கிற பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விதத்துல. அலி ரலியல்லாஹுடைய தாயார் பேரு ஃபாத்திமா, அது அவளை எடுத்துக்கிட்டா யாரு? ஹதீஜா நாயகியுடைய உம்மா பேரு ஃபாத்திமா. அந்த பேரை தான் விடுறாங்க. இப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் அப்படிதான் பேரை தேர்ந்தெடுப்பாங்க. இவங்களுடைய தகப்பனார் ஒரு ஆளுடைய பேரை கேட்டா சொல்லிடலாம், அந்த குடும்பம் யாருடைய குடும்பம்னு சொல்லிடுவாங்க. அப்படித்தான் நம்ம தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடி, இப்போ கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அதுதான் இருந்துச்சு. இப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் அந்த குடும்பத்திலேயே இல்லாத யாரோ ஒருத்தனுக்கு விடப்பட்ட, எங்கேயோ விடப்பட்ட பேரை தேர்ந்தெடுக்கிறது. நான் பேரை சொன்னா அது இன்னொரு ஆளை பத்தி நாம ஒரு அவங்கள நாம கொஞ்சம் இதுபடுத்தின மாதிரி ஆயிருங்கிறதுனால நான் பேரை சொல்ல யோசிக்கிறேன். அவங்கள கொஞ்சம் நம்ம தவறா மதிப்பிட கூடாதுங்கிறதுனால நான் பேரை சொல்ல யோசிக்கிறேன். ஆனா ஒரு பிரபல்யமான நபர், மீடியாக்கள்ல பிரபல்யமான நபர், நம்ம இஸ்லாத்தை சார்ந்த ஒரு நபர் தான், பிரபல்யமான நபர். தேடினால் தட்டினால் விழும் பேர்கள், அந்த மாதிரி ஆளுதான். அப்ப அவ ஒரு கட்டத்துல சொல்றாங்க, பேசும் பொழுது, என் தாயார் என் பேரை எங்கிருந்து தெரியுமா தேர்ந்தெடுத்தாங்க? அவங்களுக்கு இன்னும் ஆள் மேல ரொம்ப பெரிய ஒரு ஆசை, இஷ்கு. அதனால அந்த பேரை எனக்கு விட்டாங்க. அந்த பேரு அவ்வளவு பிரபல்யமாச்சு, என்ன விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தன்னை அடையாளப்படுத்துறாங்க. ஆனா அந்த பேரு எல்லாமே, அந்த பேர் எங்கிருந்து தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த துறை அவ்வளவு சீரான துறை கிடையாது, சரியான துறை கிடையாது. இன்னைக்கு இவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தாலும் அவ்வளவு பெரிய ஒழுக்கம்லாம் இல்லை. ஆனா இஸ்லாமிய பேர் தாங்க, அவ்வளவு பெரிய ஒழுக்கம்லாம் இல்லை. எங்கிருந்து இந்த பேரை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் பிரதிபலிக்கும். நம்ம ஆட்கள் அப்படி இல்லை, அங்கிருந்து தேர்ந்தெடுத்துட்டு வந்தாங்க. நமது தலைமுறைகள், சில தலைமுறை தொடர்கள் எல்லாம் என் பெருமானாரின் சமூகம் வரைக்கும் போய் சேரும், அங்க வரைக்கும் போய் சேரும். அந்த பேர் அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கும் நிறைய. சரி, இப்ப ஃபாத்திமா நாயகியோட பேர் அங்கிருந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதற்கப்புறம் வரக்கூடிய, அது ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அது அல்லாஹ்வுடைய உத்தரவா தான் இருக்கு. அவ்வளவு தனியா சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவா தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய உத்தரவே அப்படி இருக்கும் பொழுது நாம அதை தானே ஃபாலோ பண்ணணும், அதான் நம்மளுக்கு முறை. ஹதீஜா நாயகியை தவிர, ஹதீஜா நாயகி அன்னைக்கு அரபுகள்ல பால் கொடுக்கறதுக்கு தாயிட்ட குடிப்பாங்க, திரும்ப அடுத்த ஆட்கள்கிட்ட இது பண்ணுவாங்க. ஃபாத்திமா நாயகி ஹதீஜா நாயகியை தவிர வேறு யார்ட்டையும் பாலை குடிக்கல. அல்லாஹ் அப்படி பாதுகாத்து கொண்டு வரோம். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சீரான ஒரு தொடர், ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு
அல்லாஹ் தஆலா சின்ன வயசுலயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடயே தொடர்பா இருந்தாங்க இல்லையா? பெருமானார் எங்கெல்லாம் போவாங்களோ அங்கெல்லாம் வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உறுதுணையா நிப்பாங்க. அபூஜஹில் ஒருத்தர கொண்டு போய் ஒட்டக குடல பெருமானார் மேனியில போட்ட பொழுது ஓடோடி வந்து அவர்கள் தான் சுத்தப்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள மேலே இருந்து எடுத்து போட்டு, ரொம்ப பெரிய அறிவாளியும் கூட, ரொம்ப பெரிய மருத்துவ மேதையும் கூட அவங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அவங்க வீட்டுல தான் வளர்றாங்க. நிறைய அந்த சரித்திரங்கள் சொல்ல போனா பெரிய சரித்திரமா போகும். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வந்து பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் பெண் கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பதிலும் கொடுக்கல, அமைதியா மௌனமா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க அலியன்னு கூப்பிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஃபாத்திமா நாயகி அலி ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்திருக்கும் காலம் வரைக்கும் ஃபாத்திமா நாயகியை தவிர அலி ரலியல்லாஹு அன்ஹு வேற யாரையும் திருமணம் முடிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் அனுமதிக்கல. பெண்ணு கேட்டலாம் வந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆஜானுபவனான ஆளு, ரொம்ப உடல்வாகு கொண்ட ஆளு, சாதாரண ஆளு கிடையாது. ஹைபர் கோட்டை கதவை ஒத்த கையில தூக்கி வீசின ஆள் இல்லையா? அப்படிப்பட்ட ஆள். அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பல பேர் மாப்பிள்ள திரும்ப அதுக்கப்புறம் கேட்டு வந்தாங்க. இஸ்லாமிய விரோதிகளுடைய மகளுக்கு கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்து ஃபாத்திமா நாயகி அந்த பேச்சு வரும்போது, அப்பா அந்த மாதிரி இவங்களுக்கு பொண்ணு கேட்டு வருது, அந்த செய்தி எனக்கு வருது அப்படின்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் பிள்ளையோடு வேறு யாரையும் திருமணம் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு கட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு திருமணங்கிறது அனுமதி தானே, 2, 3, 4ங்கிறது அது அரபுகள் அந்த உடல்வாகும் இருந்தது, அவங்க கிட்ட எல்லா பலமும் இருந்துச்சு. அதனால ஓகே, இங்கெல்லாம் ஒன்ன வச்செல்லாம் சமாளிக்கவே முடியல, எங்க 2க்கு போவோம், அதெல்லாம் முடியாது. 2க்கு போயிடும், அவ்வளவுதான். 1 தான் அதோட சரி. சில பேருக்கு ஆசை இருக்கலாம், முடியாது. ஆனா ஏன் எல்லாத்தையும் சமாளிக்கணும் இல்லையா? அது சாத்தியம், இங்க சாத்தியம் இல்லை. அது ஓகே, அங்க அந்த இன்னைக்கு இருக்கு, அந்த மரபு இருக்குது. அப்போ அவங்க திருமணம் முடிக்கிறதுக்கான சூழல்கள், பேச்சுவார்த்தை வருகிற பொழுது, அப்படியா சரி யாரு பாருங்களேன் பேசுங்களேன்னு சொல்லி வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை பயன்படுத்தினார்கள். எப்படின்னா, என் பிள்ளையோடு இன்னொருவரை நான் திருமணம் செய்ய அனுமதிக்க மாட்டேன் மாத்திரமல்ல, அப்படி அலி திருமணம் செய்வதாக முடிவெடுத்தால் என் பிள்ளையை தலாக்கு விடட்டும் நாங்க, என் ஃபாத்திமாவை தலாக்கு விட்டுட்டு திருமணம் செய்யட்டும் நாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை அது! அதனால கடைசி வரைக்கும் இறங்கல. அழகான மணியான பிள்ளைகள் ஃபாத்திமா நாயகிக்கு. யாரெல்லாம்? மாஷா அல்லாஹ், ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும். ஹுசைன் அவங்களுக்கு இருந்தாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அழகா வளர்த்தாங்க. 2 பிள்ளைகளும். அவங்க வளர்த்த தர்பியத்தெல்லாம் சாதாரண தர்பியத்து இல்ல. பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு ஃபாத்திமா நாயிட்ட படிக்கணும் நம்ம பொம்பளை எல்லாம். ஒரு தடவை சின்ன பிள்ளைகள் தானே, ஹசன் ஹுசைன் சின்ன பிள்ளைகள், 2 பேருக்கு இடையில சின்னதான கருத்து, பிள்ளைகளுக்கு இடையில உள்ள அந்த இது, 2 பேரும் அப்படி சத்தத்தை உயர்த்தி பேசின உடனே பார்த்துக்கிட்டு அந்த ஃபாத்திமா நாயகி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஹசன் ஹுசைன் நாயகம் வந்துட்டா ஃபாத்திமா நாயிட்ட, ஏம்மா அழுறீங்க, நீங்க ஏம்மா அழுறீங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இல்லம்மா அல்லாஹ்வுடைய சமூகத்தை நினைச்சு நான் அழுகிறேன் அப்படின்னாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாங்க, என் ஹசனையும் ஹுசனையும் நான் சரியா வளர்க்கலையோ நல்லா என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு நினைச்சு அழுகிறேன். நான் இவங்களை குறை சொல்லவே இல்லை, பிள்ளைகளை பேசவே இல்லை. இதான் யதார்த்தமும் கூட. ஒரு பிள்ளைகளிடத்தில் குறைகளை சேர்ப்பதை விட அந்த பிள்ளைகளை நாம் சீராக வளர்க்காமல் போய்விட்டோமோ என்று தன்னிடத்தில் குறையை சேர்த்துக் கொள்வது. இதை பார்த்த உடனே அந்த பிள்ளைகள் அன்றோடு அவங்க சண்டை பிடிக்கிறதே நிறுத்திட்டாங்க. ரொம்ப ஒழுக்க மரியாதையை கற்றுக் கொடுத்திருந்தாங்க. ஒரு பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பண்பாடு அழகான ஒழுக்கம், பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துறது, அடுத்தவங்களை கண்ணியப்படுத்துறது. இந்த மரியாதை, யாரையும் நம்ம இன்சல்ட் பண்ணிடக்கூடாது, யாரையும் நாம அவங்கள விட உயர்வா பேசிடக்கூடாது. இதுல ரொம்ப கவனமா இருந்து வளர்த்ததுனால ஒரு நாள் அப்படித்தான் நேரா வந்துட்டாக. அங்க ஒரு நிமிஷம், நான் உதவி செய்யறேன், நீ பார்த்து சரியான்னு சொல்ல, அதை நாம அவருக்கு முன்னால காட்டி கொடுப்போமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு வந்து அவ முன்னாடியே நான் இப்ப இங்க பாருங்களேன், இப்ப நான் ஒளி செய்யறேன், இவர் அதை தப்புன்னு சொல்றாரு என்கிட்ட அப்படி
சரி கரெக்ட். இப்ப கடைசியில என்னன்னாங்க காலுன்னாங்க. இப்ப கரெக்டா தான்ப்பா செஞ்ச அப்படின்னு சொல்லி காட்டி கொடுத்ததோட அவளுக்கு புரிஞ்சு போச்சு, நாம தான் கொஞ்சம் தெரியாம செய்யறோம், இந்த பிள்ளைகள் சரியாக நமக்கு சொல்லித்தர வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஹாதிஹி தர்பியத்துன் நுபுவா, இது சாதாரண ஒழுக்க பண்படுத்துதல் கிடையாது, இது நுபுவத்துடைய வீட்டினுடைய அழகான ஒழுக்க விழுமியம்னாங்க. இது நுபுவத்துடைய வீட்டுல இப்படிதான் நடக்கும். நபியுடைய வீட்டுல உள்ள பிள்ளைகள் இல்லையா சாதாரண ஆட்களா, எவ்வளவு அழகா எனக்கு பாடம் சொல்லி தந்துட்டாக, என்னையும் சிறுமைப்படுத்திடாம என்னையும் கேவலப்படுத்திடாம என்னங்க சரியான்னு சொல்லி சொல்லிடாம எவ்வளவு அழகா பண்பாடை கத்து தந்துட்டாக இவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாகலாம். அந்த குடும்ப சோதனை குடும்பம், மிகப்பெரிய சோதனைகளை அனுபவித்தார்கள். பாத்திமா நாயகிக்கு உணவு கிடைக்கிறதுங்கிறது 3 நாள்ல அவங்க பட்டினியா இருந்த வரலாறுலாம் உண்டு, அதிகமான நாட்கள் அதிகமான சந்தர்ப்பங்களில். ஆனா ஒண்ணு, அவளுக்கு கிடைச்சதுன்னா ரசூலுல்லாஹ் கிட்ட நேரா ஓடி வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கிடைச்சதுன்னா என் ஃபாத்திமா சாப்பிட்டாகலான்னு கேட்பா. அப்படி ஒரு பாசம். சங்கடங்கள் சூழ்ந்த பொழுதெல்லாம் இன்னைக்கு நாம ஓதக்கூடிய சில இதுகள்லாம் அவகிட்ட நமக்கு கிடைச்ச பொக்கிஷம். எனக்கு ரொம்ப இதா இருக்கு, அழுதியெல்லாம் அவங்க ரொம்ப சிரமப்படுறத பார்த்து கஷ்டப்பட்டு, அம்மா உங்க வாப்பாட்ட நிறைய இது வந்திருக்குது, அம்மா ஆட்கள் வந்திருக்குது, கொஞ்சம் அது ஏதாவது கேளுங்களேன், உங்களுக்கு உறுதுணையா இருக்கமேன்னு அனுப்பக்குள்ளதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது தான் தஸ்பீஹ ஃபாத்திமான்னு சொல்லி இமாம் புகாரி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய சஹீஹுல் புகாரில கூட இந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க. அதுல படுக்க போகும்போது எல்லா வேலையும் முடிச்சு நீ படுக்க போகும்போது நான் சொல்லி தர்ற மெத்தட்ல நீ தஸ்பீஹ் ஓதுவியா, அது அதை விட சிறந்ததுமான்னு சொல்லி கொடுத்தா. அது என்னன்னு சொல்லி தாங்களேன்னா ஓதுங்கம்மா. முதல்ல அல்லாஹு அக்பர், அந்த நீங்க மத்ததெல்லாம் சுப்ஹானல்லாஹ் ஆரம்பிக்கும். 5 வக்துல ஓதுறதெல்லாம் எங்க ஆரம்பிக்கும்? சுப்ஹானல்லாஹ், 2வது அல்ஹம்துலில்லாஹ், 3வது ஆரம்பிக்குமா இல்லையா? படுக்க போகும்போது மாத்திரம் இமாம் புகாரி சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்வார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹுல் புகாரில பதிவு செய்யறாங்க. படுக்க போகும்போது மாத்திரம் ஒரு சின்ன மாற்றம். முதல்ல அல்லாஹு அக்பர், முதல்ல என்னது? அல்லாஹு அக்பர் சொல்லியாச்சு. இப்ப இங்க இருந்து 3 1 2ன்னு போகணும். 1 2 3 சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இருந்ததுல, இப்போ 3 1 2. 3வது என்ன? அல்லாஹு அக்பர். இத 34 தடவை ஓதிரணும். 2வது 1க்கு போயிடணும், சுப்ஹானல்லாஹ் போயிடணும். அதுக்கடுத்து அல்ஹம்துலில்லாஹ். முடிஞ்சுதா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ்வோட முடிச்சிடணும். இப்படி செய்தால் இப்படி, அதாவது 34 அல்லாஹு அக்பர், 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ். இந்த கோர்ஸ்ல தான் டாக்டர் எழுதி கொடுத்த கோர்ஸ்ல போட்டா தான் வேலை செய்யும். அது இல்லாம நாம நைட்டுக்கு போடுற மாத்திரையை காலையில போடுற மாத்திரையை மதியத்திலையும் போட்டுட்டு இருக்க கூடாது. சரியா? படுக்கைக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் இப்படிதான் சொல்லித்தாரா, எல்லாமே ஒண்ணுதானேன்னு சொல்ல முடியாது. அப்போ முதல்ல என்னது? அல்லாஹ் அக்பர். 2வது 3வது அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அதை நீங்க ஓதி உங்க உடல்ல உச்சிலிருந்து கால் வரைக்கும் உங்கள் கரங்கள் எங்கெல்லாம் படுமோ அந்த இடமெல்லாம் நல்லா தேய்ச்சிருங்க, வலி உள்ள பகுதி எல்லாம் தேய்ச்சிருங்க. உங்கள் மேனியில் எவ்வளவு பெரிய வேதனை சூழல் இருந்தாலும் காலையில் எழுகிற பொழுது அப்படியே ஆரோக்கியமா எந்த வலியும் இல்லாம சந்தோஷமா இருந்திருப்பீங்கன்னா. எனக்கு இது போதும் நாங்க பாத்திமா, எனக்கு இது போதும், ஆள்லாம் தேவையில்லை, இது போதும். அலிரதி எல்லாம் உங்கள் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய ஃபாத்திமா நாயகி மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. அலி ரலியல்லாஹு அவங்க கிட்ட கிடைச்ச பாடங்கள். கணவருக்கு அலி ரலியல்லாஹு அவங்க கிட்ட ஒரு நாள் கூட ஃபாத்திமா நாயகி வாய் திறந்து தன் ஆசையை வெளிப்படுத்தினதே கிடையாது, கேட்டதே கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் உடம்புல அப்படிதான் சொல்லி விட்டாங்க, ஃபாத்திமா ஏன் அலின்னாங்க, ஏன் அலி ரொம்ப இதான ஆளு, நீங்க எதையும் அவர்கிட்ட கேட்டுறாத, கேட்டுட்டா தர முடியாம போயிட்டாங்கன்னா ஒரு கணவன் உங்களுக்கு செய்ய முடியாத குற்றத்துக்கு அவர் ஆளாகிடுவார், அதுக்கு நீங்க காரணமாயிடாதிய. சரியா? எதையும் வாய் திறந்து கேட்டுறாதியோன்னாக. கல்யாணம் முடிக்கும் போது ஆரம்பத்துல சொன்னாக, வாழ்க்கை கடைசி பிரியிற தருவாயில நேரம் கூட்டு விடுறாக. அஸ்மா ரலியல்லாஹு வீட்டுல இருந்தாங்க, ஃபாத்திமா பின் அஸத் வீட்டுல இருந்தாங்க.
கூட்டு விட அழுதியெல்லாம் எங்கே அலிய கூப்பிடுங்கன்னாக வந்தாக. நேரம் 25 வயசு கூட வாழ இல்லையே ஃபாத்திமா நாயகி. வந்தாக, வந்ததோட மற்ற எல்லாரும் வெளியில போங்கன்னாக. அழுதியல்லான்ட்ட நேரம் பேசுறாங்க. உங்களுக்கு நான் சில விஷயத்தை என் கல்வில என் ரப்பு போடுற சில விஷயத்தை நான் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு நாங்க தாராளமா பேசுங்கன்னாங்க. இல்ல நான் என் தந்தை என்கிட்ட சொன்னாங்க உங்ககிட்ட நான் எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லி. நான் உங்ககிட்ட சரியான மனைவியா நடந்துகிட்டனான்னு எனக்கு தெரியல, என்ன நீங்க பொருந்திக்குவீங்களா அப்படின்னு கேட்டாக. அழுதியெல்லாம் அழுதுட்டாக. என்னமா நீங்க சொல்றியா, உங்களை என்கிட்ட ரசூலுல்லாஹ் ஒப்படைக்கும் போது எப்படி தெரியுமா ஒப்படைச்சாங்க, என்னுடைய ஈரக்குள்ள தொண்டை அழியே உங்ககிட்ட தாரமா, பத்திரமா பாத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி உங்களெல்லாமா தந்தாங்க. கணவனாக நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியலையே, நிறைய நாட்கள் நான் உங்களை பட்டினியா வச்சிருந்திருக்கிறேன்னு, என்னால் அப்படி பண்ணணும் யார். அப்ப இன்னைக்கு நாம பாக்குறோம் இல்லையா, இந்த ஜனாசா தூக்கிட்டு போறாங்கல்ல, ஜனாசா தூக்கிட்டு போறாங்க இல்லையா சந்தூக்குன்னு சொல்லிட்டு, நாம இங்க பாக்குற சந்தூக்கு இருக்குல்ல, இந்த சந்தூக்கின் முறை போன்று இது ஹபஷா நாட்டினுடைய முறை, அபிசீனிய நாட்டினுடைய முறை. இந்த இது முதல்ல கேட்கிறாங்க, யார் அஸ்மானாயிட்ட கேட்கிறாங்க, இப்போ இந்த ஜனாசாலாம் கொண்டு போறால, கொண்டு போனா இது கொண்டு போறது ஆனா பெண்ணா அப்படி செய்யறாங்க, அப்படி வேண்டாம் என்ன கொண்டு போங்களேன், அப்படி வேண்டாம் என்ன அழகான முறையா இருக்கு, என்ன அப்படி வேண்டாம் கொண்டு போங்களேன்னு சொல்லி அவ கற்றுக் கொடுத்து அவளுக்கு தான் முத ஜனாசா அந்த முறையில கொண்டு போகப்படுது. ரெண்டாவது நான் உங்ககிட்ட சொல்றேன், அலிவதியெல்லாம் சொல்றேன், ரெண்டாவது சொல்றேன், என்ன நீங்க இரவுலயே அடக்கம் செஞ்சிருவீங்களா, பகல்லன்னா என்னுடைய அந்த ஜனாசாவை கூட பல பேர் பார்ப்பாங்க, என்ன இரவுல அடக்கம் செஞ்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. சரி இரவுலயே அடக்கம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னார குளிப்பாட்ட வைங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் வசியத்து. இந்த உலகத்திலிருந்து விடை பெறுகிற பொழுது அது ரசூல்லா சொல்லிட்டாங்க, தான் விடை பெற சமயத்திலே ரசூல்லா ஃபாத்திமா சந்திப்பியோன்னாங்க. முதல்ல நான் விடை போறேன்னு உடனே அழுதாக ஃபாத்திமா நாயகி. ரெண்டாவது நீங்க தான் முதல்ல நம்மள சந்திப்பியோ அப்படின்னு உடனே மகிழ்ந்தாங்க. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க முதல்ல நீங்க தான் நம்ம குடும்பத்துல நம்மள சந்திப்பியோங்கிறாங்க. மறைந்து அப்படியே மக்கி போறதாக இருந்தா எப்படி சந்திக்கிறதுன்னு வரும், இருந்தா தானே சந்திப்புன்னு வரும், இல்லாம இருந்தா சந்திப்புன்னு எப்படி வரும். மௌத்தா போயிட்டா இன்னைக்கு வித்தியாசமா பேசுறான் இல்லையா, அவளே சொல்ல நீங்க இல்ல அது ரசூலுல்லாஹ்னால சந்திப்புனா ஃபாத்திமா நாயகி யாரு, ரசூலுல்லாவா? அப்ப நன்மக்களுக்கு அல்லாஹு தஆலா அப்படியெல்லாம் வச்சிருக்கிறான். கெட்டவனா இருந்தான்னு சொன்னா அவன் எங்க சந்திக்க, அவன் சந்திச்சிருக்கிற மாதிரிலாம் வாழ்ந்துட்டு போயிருக்கிறான். அதனால அவனுக்கு அங்க வேதனைகள் தான் இருக்கும், சுகங்கள்ங்கிறது கிடையாது. இங்க எல்லா சந்திப்புகளும் நடைபெறும். சந்திப்பியோன்னாங்க அந்த மாதிரி 6வது மாதத்தில் விடை பெற்றாங்க. இன்னைக்கும் கூட ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா என்றால் அவர்களை குறித்த நல்லபிப்பிராயங்கள் வியாபித்து நிற்கிறது என்றால் அழகான வாழ்வின் முன்மாதிரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி காட்டினார்கள். மகா பெரிய செல்வச்சீமாட்டியுடைய மகள் அவங்க. ஆனா ஏழ்மையின் மொத்த உருவாகவே அந்த வீட்டில் வாழ்ந்து முடிந்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த வாழ்க்கையை நம்ம பெண்மணிகளுக்கு அல்லாஹ் நசீபாக்கட்டும். ஏழ்மையான வாழ்வு அல்ல, எதையும் ஏற்றுக்கொள்கிற வாழ்வு, அல்லாஹ்வுடைய சமூகத்தில் தான் அங்கீகாரம் பெற வேண்டுமேங்கிற வாழ்வு, ஒரு கணவன் மனைவியாக வாழக்கூடிய கடைசி வரைக்கும் எல்லா சோதனைகளையும் சுமந்து வாழ்வதற்கு தயாரான வாழ்வு, அழகான குழந்தைகளை ஈன்றெடுத்து தர்பியத்தோடு அந்த பிள்ளைகளை வளர்த்து இந்த சமூகத்துக்கு அர்ப்பணித்த வாழ்வு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் ஃபாத்திமாவுடைய வயிற்றிலிருந்து வரக்கூடிய பிள்ளைகள்ங்கிறது அஹ்லு பைத்துகள், அல்லாஹ்வுடைய தூதரின் குடும்ப வாரிசுகள், அத்தனை வாரிசுகளும் கடைசி வரைக்கும் இருக்குன்னாங்க. எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டு போய்விடும், என்னுடைய குடும்ப வாரிசு துண்டிக்காமல் கியாமத்து வரைக்கும் வரும்னாங்க, கடைசி வரைக்கும் இருக்குன்னாங்க. அதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மணி வயிறு ஃபாத்திமா நாயகியோட வயிறு. அதிலேந்து வந்த ஹசன், அதிலேந்து வந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு வரைக்கும் அஹ்லு பைத்துகள், செய்யிதுகள், சாதாத்துகள், அஷ்ராஃபுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் பல்வேறு பெயர்களோடு பெருமானாருடைய பிள்ளைகளை பெயர் சொல்லி அழைக்கிறாங்கல்ல. கேரளால போனா அங்கிட்டு தங்களும்பாங்க, யமன் அந்த பகுதிகளில் போனா அஷ்ராஃபுகள்பாங்க.
செய்யிதுமார்களும்பாங்க, சாதாத்துமார்களும்பாங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹி குடும்ப, அந்த குடும்பங்கள் எல்லாம் இந்த மணிவயிறு ஈண்டெடுத்த இதிலிருந்து வந்தவைகள் தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்திற்குரிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அல்லாஹு தஆலா நமது பெண்மணிகளுக்கு முன்மாதிரி வடிவங்களாக ஆக்கி நாளை மறுமையில் அந்த தலைவி எந்த சொர்க்கத்தில் இருப்பார்களோ அந்த இடத்தில் அல்லாஹ் நமது தாய்மார்களையும் நமது மனைவி நமது மக்கள் அனைவர்களையும் அந்த இடத்தில் ஒன்று திரட்டுகிற நன்னசீபை அல்லாஹ் நமது பிள்ளைகளுக்கு தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் அதை என்றென்றும் நமக்கு பாக்கியமாக்கி தருவானாக. நாளை மறுமையில் அந்த சீதேவிகள் எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய கௌரவங்களை எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய நசீபை தருவானாக. அவர்களும் அந்த அஹ்லு பைத்துகளும் சிபாரிசு செய்வார்களே, ஷஃபாஅத்துல் உலுமாங்கிறது பெருமானார், அது பெரிய ஷஃபாஅத்து. இந்த சிபாரிசுகளுக்கு கூட நாம் எல்லாம் அருகதையாக ஆகுவதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி وسلم. صلى الله على محمد صلى الله